அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 12ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 16 மின்னணு செலுத்தல் முறைகள். இந்த பாடத்தில் இரண்டாவது பகுதியாக நாம் பார்க்கக்கூடியது பற்றட்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடன் அட்டை பற்றி பார்த்தோம், கிரெடிட் கார்டை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பற்றட்டை, அதாவது டெபிட் கார்டு. இப்போ டெபிட் கார்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் மட்டும்தான் நம்ம இந்த டெபிட் கார்டு வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் கிரெடிட் கார்டு அப்படி கிடையாது. நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அதாவது கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நம்ம இந்த பொருளை வாங்கலாம் அல்லது மற்ற சேவைகளை பயன்படுத்தலாம். ஆனால் டெபிட் கார்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கார்டை பயன்படுத்தி நம்ம ஒரு பொருளை வாங்குறதோ அல்லது மற்ற சேவைகளை பயன்படுத்துவோம், நம்ம அந்த கார்டை வந்து பயன்படுத்த முடியும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதுக்குண்டான பணம் வந்து நம்முடைய வங்கி கணக்குலேருந்து செலுத்தப்படும். ஓகே, அந்த வேலையை செய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பற்றட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பற்றட்டை பொறுத்த வரைக்கும் கடன் அட்டை பயன்படுத்தும் முறை பொதுவாக ஒன்று போல் இருந்தாலும் கடன் அட்டை போலின்றி பற்றட்டை பயன்படுத்த பணம் செலுத்துதல் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வங்கி கணக்குலேருந்து டைரெக்டாக என்ன ஆயிரும், இதுக்குண்டான பணம் வந்து செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, கடன் அட்டை பற்றி உண்டான அதனுடைய கடன் அட்டை எவ்வளவு அகலத்தில் இருக்கும், எவ்வளவு தடிமனாக இருக்கும், அதேமாதிரி அதில் இருக்கக்கூடிய டிஜிட்டலாக எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற பற்றியில் விவரம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த பற்றட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து பற்றட்டை கடன் அட்டை ஒரே மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் எது கடன் அட்டை எது பற்றட்டை அப்படின்னு சொல்லி நம்ம வேரியேஷன் பண்ணி பார்க்க முடியாது. அதில் பிரிண்ட் ஆகிக்கிறத வச்சு தான் நாம் வந்து பற்றட்டையா அல்லது வந்து கடன் அட்டை அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 வகையான பற்றட்டைகள் வந்து பரிவர்த்தனைக்காக பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நிகழ்நிலை பற்று அல்லது பின்பற்று என்றும் அறியப்படுகிறது. அதாவது எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அட் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிற ஒரு முறை பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா அகல்நிலை பற்று அப்படிங்கிற ஒரு முறை பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மின்னணு பணப்பை, அதாவது இ-வேலட் அட்டை முறை அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இதில் பயன்படுத்தக்கூடிய அடுத்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களே, சேமிக்கப்பட்ட மதிப்பட்டை, அதாவது ஸ்டோர்டு வேல்யூ கார்டு அல்லது ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சேமிக்கப்பட்ட மதிப்பட்டைன்னு சொல்லக்கூடியது. இந்த சேமிக்கப்பட்ட மதிப்பட்டை என்பது ஒரு குறிப்பிட்ட தொகை முன்னதாகவே செலுத்தப்பட்டு பற்ற அட்டையின் ஒரு வகையாகும். அதாவது இந்த கார்டை பெறணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம முன்னதாகவே செலுத்தி நம்ம வந்து கார்டை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஒரு பணமதிப்பை வந்து உருவமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அட்டையில் இருக்கக்கூடிய பணமதிப்பு முழுவதும் நாம் பயன்படுத்தப்பட்ட பிறகு மறுபடியும் நாம் என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து ஒரு மறுவட்டம் செய்து மீண்டும் வந்து அதனுடைய மதிப்பை வந்து நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்து நம்மளுக்கு அல்லது வர்த்தக நிறுவனங்களோ அல்லது மற்ற நிறுவனங்களோ நம்மளுக்கு வந்து இந்த அட்டை வந்து வழங்கும். அதனுடைய படம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இதனோட மதிப்பு அப்படிங்கிறதுல அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இது வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போலவே வந்து இது இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இதில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தப்பட்டை இருக்கும், மேக்னெட்டிக் பார். அதில் தான் வந்து இந்த பண மதிப்பெல்லாம் வந்து சேமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, சேமிக்கப்பட்ட மதிப்பீட்டில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று மூடிய வளையம், அதாவது க்ளோஸ்டு லூப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மூடிய வளையம் இந்த அட்டையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மதிப்பில் இருக்குது அப்படின்னா இரும குறிமுறை தரவு வடிவில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து வர்த்தகம் அல்லது வர்த்தக குழுவினால் வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் பயண அட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சென்னை மெட்ரோ ரயில் பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே நம்ம பணத்தை கட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு சேமிக்கப்பட்ட ஸ்டோர்டு வேல்யூ கார்டை வாங்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த அட்டையை வந்து அந்த அட்டையினுடைய அதாவது பண மதிப்பு முடிய வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த அட்டையை பயன்படுத்தி பயணம் செய்து கொள்ள முடியும். அதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த சேமிக்கப்பட்ட மதிப்பட்டை. அடுத்து மாணவர்களை, திறந்த வளையம், அதாவது பல்நோக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. திறந்த வளைய அட்டைகள் பல்வேறு சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து பற்று பரிவர்த்தனை செய்ய பயன்படுத்தப்படலாம். இது பற்றட்டை என்றும் அழைக்கப்படுகிறது. டெபிட் கார்டை போல எதையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கடன் அட்டைகள் எல்லாம் எங்கெங்கே பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா விசா பரிசு அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாணவர்களே, உங்களுக்கு தெரியுமாங்கிற பகுதியில் சில நாடுகளில் அதிக அளவு ரொக்க பணத்தை கொண்டு செல்வதை போலல்லாமல் அட்டையில் சேமிக்கப்பட்ட பணத்தை கொண்டு சட்டப்பூர்வமாக நாட்டில் நுழையவோ அல்லது நாட்டை விட்டு வெளியேறவோ தடையில்லை. இது ஒரு வகை பண மோசடி என்றும் நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த கார்டை பயன்படுத்தி நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஸ்மார்ட் கார்டு, அதாவது திறன் அட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா அட்டை அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறை நவீன வடிவம், அதாவது கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்தக்கூடிய ஒரு நவீன வடிவ முறை தான் வந்து திறன் அட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா
எப்படி வந்து நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் அந்த இஎம்ஐ சில்லு இருக்குதோ அதே மாதிரி தான் ஸ்மார்ட் கார்டில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுபோக இந்த திறன் அட்டை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளருடைய அடையாளம், அங்கீகாரம், அதே மாதிரி தரவு சேமிப்பு, இதனுடைய செயலாக்கம், இது எல்லாமே வந்து இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் இதில் 2 வகை இருக்குது. ஒன்று கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு கான்டாக்ட்லெஸ், அதாவது ஆர்எஃப் தூண்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய தொடர்புல திறன் அட்டை அப்படின்னு சொல்லி 2 பயன்படுத்திக்கிறாங்க. இதில் இந்த தொடர்புகள் திறன் அட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சதுர சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு தொடர்பு பகுதியில் தங்கமூலம் பூசப்பட்டிருக்கு. இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, அதாவது தங்கமூலம் பூசப்பட்டிருக்கும், இது திண்டுகள் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே இந்த கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டை பயன்படுத்தணும் அப்படின்னா இது ஒரு ரீடரில் மூலமாக தான் நம்ம வந்து இதை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தும் மூலம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தகவலெல்லாம் வந்து ஒரு சேவையகத்துக்கு வந்து அனுப்பப்பட்டு அது வந்து ஒரு ஊடகமாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா விற்பனை முனையம், விற்பனை முனையத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கான்டாக்ட் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குண்டான படமெல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் விசான்னு இருக்குது. நாம் வந்து இந்த ரீடரில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்மளுடைய தகவலெல்லாம் இந்த ரீடர் ரீட் பண்ணி சர்வருக்கு அனுப்பிச்சு நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அதையெல்லாம் செயல்படுத்தும். ஓகே, இது ஆக்சுவலாக ஸ்வைப் மிஷின் மாதிரி தான் இதுவும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்புலா திறன் அட்டை. இந்த தொடர்புலா திறன் அட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்எஃப், அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அந்த மெத்தடை பயன்படுத்தி இது வந்து இயக்கப்படுகிறது. இது வந்து டேட்டாவில் எதன் மூலமாக நம்மளுடைய டேட்டா வந்து கேப்சர் ஆகப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா மூலமாக நம்மளுடைய டேட்டாவில் வந்து சேகரிக்கப்பட்டு அது வந்து அனுப்பப்படுகிறது. ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரேடியோ அதிர்வெண் சமிக்கை திருத்தி அட்டையின் செயல்பாடுகளுக்கு ஆற்றல் பெறுகிறது. அட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆர்எஃப் கார்டை பயன்படுத்தி தான், அதாவது RFID அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கார்டு வந்து செயல்படுகிறது. எந்த கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்புல திறன் அட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டு. ஓகே, அதனுடைய படமெல்லாம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை மின்னணு கணக்கு பரிமாற்றம், அதாவது கணிப்பொறியில் இணைய தொழில்நுட்பங்கள் மற்றும் மின்னணு தகவல் தொடர்பு ஆகியவற்றின் வருகையில் அட்டை அடிப்படையிலான கட்டண முறைகள் தவிர பல மாற்று மின்னணு பண செலுத்தல் முறைகளும் உருவாகின. இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஸ்டோர்டு வேல்யூ கார்டுக்கெல்லாம் அதுக்குண்டான ஒரு அட்வான்ஸாக தான் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மின்னணு பணம் செலுத்தல் முறைகள் தான் வந்து இன்றைக்கி அதிக அளவில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். இதில் மின்னணு தீர்வு சேவைகள், மின்னணு நிதி பரிமாற்றம், நிகழ்நேர மொத்த தீர்வை போன்றவை அடங்கும். அதாவது ECS, EFT, அதாவது நெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி RTGS அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னணு பணம் செலுத்தும் முறைகள். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மின்னணு முறையில் பணம் செலுத்தக்கூடிய அந்த ஒரு முறை அப்படின்னு இதை நாம் சொல்லலாம். இது வெளிநாட்டு பரிவர்த்தனைகளில் ரொக்க பணத்திற்கு மாற்றாக பயன்படுத்தலாம். இந்த முறையிலெல்லாம் என்ன பண்ணலாம், நாம் ரொக்கமாக பணம் செலுத்துறதுக்கு பதில் அதையெல்லாம் நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்த மாணவர்களை இதில் ECS பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ECSனால் உங்களுக்கு தெரியும், அதாவது எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய விளக்கமெல்லாம் கூட உங்களுக்கு விரிவாக கேட்டுருவாங்க, நோட் பண்ணிக்க. ECS அப்படின்னா எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ். அதாவது எலக்ட்ரானிக்ல ECS என்பது ஒரு வங்கி கணக்கிலிருந்து பல வங்கி கணக்குகளுக்கோ அல்லது பல வங்கி கணக்கிலிருந்து ஒன்றிக்கோ கணினி மற்றும் இணைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண பரிமாற்றம் செய்வதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வங்கி கணக்கிலிருந்து பல வங்கி கணக்கிற்கோ அல்லது பல வங்கி கணக்கிலிருந்து ஒரு வங்கி கணக்குக்கோ பணம் செலுத்தும் ஒரு முறை தான் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பணத்தை பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு முறைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பணம் செலுத்துவர் ஒரு தொகையை தனது வங்கி கணக்கிலிருந்து பற்று செய்து ஒருவர் அல்லது பலரின் வங்கி கணக்குக்கு வரவு வைக்க வேண்டும் என்று வங்கியை அறிவுறுத்தி முன்னரே தொகை, வங்கி கணக்கு எண் மற்றும் தேதி போன்ற தகவலை வங்கிக்கு வழங்குவார். இந்த அமைப்பு காகிதமற்ற பணம் செலுத்தும் வசதியை வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதாவது ஒருவர் வந்து தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து யாருக்கெல்லாம் வந்து பணம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட்டை வந்து நம்ம பேங்க் கொடுத்துட்டு அப்படின்னா அந்த பேங்க்கு நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து யாருக்கெல்லாம் பணம் செலுத்தணும், எவ்வளவு செலுத்தணும்னு சொல்கிறோமோ அத்தனை நபர்களுக்கு என்ன வேண்டும், இந்த ECS முறையில் வந்து பணம் செலுத்தப்படும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் பணமெல்லாம் பெறுவார்கள். அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ECSல தான் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் பெறும் அலுவலர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வங்கியிலிருந்து அனைத்து அலுவலர்களுக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ECS முறையில் தான் வந்து பணம் வந்து பட்டுவாடா செய்யப்படுகிறது. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு தீர்வை சேவை அப்படிங்கிற முறையில் வந்து செலுத்துற அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த முறையின் நன்மைகள் திரள் பணம் செலுத்துதல், உத்தரவாதமான பணம் செலுத்துதல் மற்றும் பணம் செலுத்தும் தேதிகளை நினைவில் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பங்குதாரர்களுக்கு பங்காதாயம், வட்டி
பணியாளர்களுக்கு சம்பளம் அல்லது ஓய்வூதியம் போன்ற பணம் செலுத்தல் வழங்கல் நிறுவனங்கள் மின்னணு தீர்வு சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா பங்குதாரர்கள், அதாவது ஒரு ஒரு கம்பெனியில் பங்குதாரர்கள் இருக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வழங்கக்கூடிய டிவிடெண்ட்டு, வட்டி, அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வழங்கக்கூடிய சம்பளம், அதே மாதிரி ரிட்டையர் ஆனவங்களுக்கு வழங்கக்கூடிய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, ஏதாவது பென்ஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மின்னணு தீர்வு முறையை பயன்படுத்தி செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் தனிநபர் வங்கி வாடிக்கையாளர்களும் மாதாந்திர தவணை, அதாவது இஎம்ஐ செலுத்துவது கூட, மின் கட்டணம் செலுத்துவது, தொலைபேசி கட்டணம் செலுத்துவது, காப்பீட்டு தவணை தொகை மற்றும் திட்டமிட்ட முதலீட்டு திட்டம் போன்ற சிறு மதிப்பு பண செலுத்தல்களை இதன் மூலம் செலுத்தலாம். இந்த இசிஎஸ் முறையில் செலுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. வரவு மற்றும் பற்று 2 நோக்கங்களுக்காகவும் இசிஎஸ்ஐ பயன்படுத்த முடியும். அதாவது வரவுக்கும் பயன்படுத்தலாம், பற்றுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மொத்தமாக பணத்தை செலுத்துவதற்கு அல்லது மொத்தமாக பணத்தை சேகரிக்கவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களே, இசிஎஸ் வரவு, அதாவது இசிஎஸ் கிரெடிட், இது மொத்தமாக தொகை செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறையில் ஒரு கணக்கில் பற்று வைக்கப்பட்டு பல கணக்கில் வரவு வைக்கப்படும். அதாவது இசிஎஸ் வரவு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 50 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் நாம் யாருக்கு எவ்வளவு செலுத்தணும் அப்படின்னு நம்ம ஒரு டீட்டெயில் கொடுத்து பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை போட்டு அப்படின்னா, பேங்க் என்ன பண்ணுவோம்னா அந்த 50 எம்ப்ளாயீஸ்க்கு நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து என்ன பண்ணிடும், பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓகே, அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா புஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நிறுவனம் தனது 100 ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஊழியரின் கணக்கிலும் தனித்தனியாக வரவு வைப்பதோடு இசிஎஸ் வரவு முறையை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் அனைத்து ஊழியர்களின் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இசிஎஸ் பற்று, இசிஎஸ் டெபிட், அதாவது இசிஎஸ் பற்று என்பது இசிஎஸ் வரவின் தலைகீழ் முறையாகும். அதாவது இது மொத்தமாக பணத்தை சேகரிக்க பயன்படுகிறது. இந்த முறையில் பல கணக்குகள் பற்று செய்யப்பட்டு பின்னர் ஒரு கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த வகையான பண பரிவர்த்தனைகளை இழு பரிவர்த்தனை, புல் டிரான்சாக்ஷன் எனப்படும். எடுத்துக்காட்டு, பல வாடிக்கையாளர்கள் காப்பீட்டு தொகை அவர்களது வங்கி கணக்கிலிருந்து முன் ஒப்புதலுடன் பிடித்தம் செய்து காப்பீட்டு நிறுவனத்தின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இசிஎஸ்ல எங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒப்புதல் நம்ம அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்தினுடைய முடிவுலையும் அந்த நிறுவனம் என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு வாடிக்கையாளர்கிட்ட இருந்தும் அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இசிஎஸ் முறையில் என்ன பண்ணிக்கும், பணத்தை எடுத்து அந்த காப்பீட்டு நிறுவனத்தினுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைத்துக் கொள்ளப்படும். ஆனால் வாடிக்கையாளர் கணக்கில் என்ன ஆகும், பேங்க்லேருந்து பற்று வைக்கப்படும். ஓகே மாணவர்களே, இந்த மெத்தேடெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்கிறாங்கன்னா புல் டிரான்சாக்ஷன், புஷ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த இசிஎஸ் முறையில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, மின்னணு நிதி பரிமாற்றம், எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், அதாவது இஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நிகழ்நிலையில் மின்னணு மூலம் பண மதிப்பை பரிமாற்றம் செய்வதாகும். ஆமாம், ஆன்லைனில் என்ன பண்ணிக்கலாம், மின்னணு முறையில் நம்ம பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் அனுப்புனரின் வங்கி கிளையிலிருந்து அனுப்பப்பட்ட தொகையை அதே நாளில் தொகுதியாக பெறுநரின் வங்கி கிளைக்கு வரவு வைக்கப்படும். யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய வங்கி கணக்கில் அதே நாள் என்ன பண்ணப்படும், வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வரவோலை தபால் மூலம் அனுப்பும் பாரம்பரிய செயல்முறைகள் போலல்லாது இஎஃப்டி முறை, அதாவது பணம் பெறுநரை அடைவதில் உள்ள உள்ளார்ந்த தாமதத்தை தடுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசோலை பயன்படுத்தி நம்ம பணம் கொடுப்போம், அதெல்லாம் காலதாமதம் ஏற்படும். அதற்குண்டான ஒரு மாற்று முறை தான் இந்த மின்னணு நிதி பரிமாற்ற முறை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த முறை அதாவது மின்னணு நிதி பரிமாற்ற முறை பயன்படுத்தும் போது இதை பயன்படுத்தக்கூடிய அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு பேங்க் என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட வங்கி கட்டணத்தை விதிக்கலாம். ஆமாம், சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஎஃப்டி முறை பிடிபி வணிகம், அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் வணிக மாதிரிகளில் ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கு நிதிகளை மாற்றுவதற்கு பரவலாக பயன்படுத்தப்படும் முறையாகும். ஒருத்தர் அக்கௌண்ட்லிருந்து இன்னொருவருடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை பரிமாற்றக்காக பயன்படுத்தக்கூடிய முறை தான் இந்த மின்னணு நிதி பரிமாற்ற முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இந்த முறையில் பணத்தை செலுத்தும் போது கட்டாயம் யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடித்தம் செய்யப்படும். யாருக்கு பணம் பெறுகிறார்களோ அவங்களுக்கு பணம் பிடிக்கப்படாது, யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் பிடிக்கப்படும். இது நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே மாணவர்களை, இதை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த நெஃப்ட், அதாவது இஎஃப்டி பற்றி சொல்லியிருக்கிறாங்க, அதேமாதிரி நெஃப்ட்டை பற்றியும் இதில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இஎஃப்டி உலகம் முழுவதும் பல பெயர்கள் அறியப்படுகிறது. இந்தியாவில் இது நெஃப்ட் என்றும் அழைக்கப்படுகிறது, அதாவது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம். ஓகே, நேஷனல்
எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது மின்னணு காசோலைகள் அல்லது மின் காசோலைகள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இதை வந்து ஒரு மின் காசோலை அப்படின்னு கூட இதைய சொல்றாங்க. இந்த நெஃப்ட் என்பது இந்திய ரிசர்வ் வங்கி மூலம் நவம்பர் 2005 தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெஃப்ட் எப்போ தொடங்கப்பட்டதுங்கிறா 2005 இந்திய ரிசர்வ் வங்கியால் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வங்கி தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் IDRPT மூலம் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. யார் பராமரிக்கிறாங்கன்னா IDRPT மூலமாக வந்து இது பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெஃப்ட் செயல்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகளுக்கும் இடையே நேரடியாக நிதி பரிமாற்றம் செய்ய நெஃப்ட் அனுமதிக்கிறது. ஆமாம், அதாவது நெஃப்ட் செயல்படுத்தப்பட்ட வங்கி கணக்குகள், அது இரு வங்கி கணக்குகளுக்கிடையே வந்து நிதி பரிமாற்றத்தை செய்ய வந்து இந்த நெஃப்ட் வந்து அனுமதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நிதி பரிமாற்றம் நிகழ்நிலை அடிப்படையில் நிகழாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் பொறுத்த வரைக்கும் இந்த நெஃப்ட் ஆன்லைன்லையும் செயல்படும், ஆஃப்லைன்லையும் செயல்படும். ஓகே, நம்ம நோட் பண்ணிக்கிறது என்ன அப்படிங்கிறத. அடுத்த மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது நிகழ்நேர மொத்த வணிக தீர்வு. ஆமாம், RTGS, அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நிகழ்நேர மொத்த வணிக தீர்வு நிதி நிறுவனங்களுக்கு, குறிப்பாக வங்கிகளுக்கு இடையேயான பரிவர்த்தனைகளின் தீர்வாக பயன்படுகிறது. ஒரு செலுத்தல் முறையாகும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி வந்து நாம நெஃப்ட்டை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் RTGSயும் பயன்படுத்துகிறோம். அதாவது இது வந்து பணம் செலுத்துறதுக்காகத்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்குங்க. அதாவது பெயர் குறிப்பிடுவதைப் போல RTGS பரிவர்த்தனை நிகழ்நேரத்தில் செயலாக்கப்படுகிறது. RTGS பணம் செலுத்தல், தள்ளு பணம் செலுத்தல் என்றும் அழைக்கப்படுகிறது. இவை பணம் செலுத்துவதால் தொடங்கப்படுகிறது பணம் பரிமாற்றமாகும். அதாவது பணம் செலுத்துவதால் தொடங்கக்கூடிய பண பரிமாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. RTGS பரிமாற்றங்கள் பொதுவாக பெரிய மதிப்பு செலுத்தல்கள், அதாவது அதிக மதிப்பு பரிவர்த்தனை ஆகும். அதாவது அதிக அளவில் பணத்தை செலுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து RTGS பண பரிமாற்ற முறை வந்து நாம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மாணவர்களை நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, RTGSனா என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணிக்கங்க. அடுத்த மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது இதுலேயே நிகழ்நேர மொத்த வணிக தீர்வு பரிவர்த்தனைகள். நிகழ்நேர மொத்த வணிக தீர்வு பரிவர்த்தனைகளில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருக்குறாங்க. அதில் என்னென்ன நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிபந்தனையற்றது, நிதியை பெறும் பயனாளி அதற்கான பொருட்களை வழங்குவாரா அல்லது ஒழுங்குமுறைக்கு இசைவான ஒரு சேவையை செய்வாரா என்பதை பொருட்படுத்தாமல் அவர் நிதியை பெறுவார். ஆமாம், இது வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் வந்து பணம் செலுத்தப்படும். மாற்ற இயலாது, சரியாக செயலாக்கப்பட்ட பரிவர்த்தனையை மாற்ற முடியாது மற்றும் பணத்தை திரும்ப பெற முடியாது. இது வந்து கரெக்டாக நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம்னா இதில் வந்து பணத்தை திரும்ப பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, நம்ம சொல்லக்கூடியது மின்னணு பணப்பை. இதில் அடுத்ததாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னணு பணப்பையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த அந்த 2019 எடிஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா மின்னணு பணம் செலுத்தல் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு மறையீட்டு நாணயம், பிட் நாணயம், அதாவது ஆல்ட் நாணயம், அகழ்தல், தொடரோடு, அதாவது பிளாக் செயின் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது உங்களுக்கு 2020 எடிஷனில் இல்லை. சரி, அதை பற்றி இந்த பகுதியினுடைய இறுதியில் நான் உங்களுக்கு ஒரு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது மின்னணு பணப்பை. அதாவது என்ன சொல்கிறேன், வேலட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இது வேலட் அப்படிங்கிறது சிம்பிளாக உங்களுக்கு சொல்லப்போனால் இது ஒரு மணி பர்ஸ் மாதிரி. அதாவது வேலட் மின்னணு பணப்பை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மணி பர்ஸ் மாதிரி. இப்போ எப்படி நாம பர்ஸுக்குள்ள வந்து பணத்தை வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து நாம அந்த பணம் தீர வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நாம செலவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இயங்கக்கூடிய ஒரு முறை தான் வந்து இந்த வேலட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே மாணவர்களே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. மின்னணு பணம், அதாவது பரிவர்த்தனைகளை திறன்பேசிகள் அல்லது கணினி மூலம் இணையத்தில் விரைவாக மற்றும் பாதுகாப்பு செய்ய அனுமதிக்கிறது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயோ அல்லது வந்து இணையத்தின் மூலமாகவோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் இருக்கக்கூடிய அந்த இந்த வேலட்டை பயன்படுத்தி பண மதிப்புகளை வந்து நாம் பயன்படுத்திக்கலாம். இது உண்மையான பணப்பை போலவே மின்னணு பணப்பையானது நம்முடைய பணத்தை தேக்கி வைத்திருக்கும். இதில் என்ன இருக்குது, நம்மளுடைய அமௌண்ட் வந்துலாம் இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே, இதில் வந்து தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்நிலையில் பொருட்களை வாங்குவதற்கு ஒரு வசதியான வழி என்பதால் இது மேலும் பிரபலமாகியுள்ளது. ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்குகிறோம், அதே மாதிரி வேறு ஏதாவது சேவை வந்து பெறுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து
என்னது இந்த இ வேலட் வந்து ரொம்ப பெரிதும் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த இ வேலட் பொறுத்த வரைக்கும் பேங்க்குக்கும் இ வேலட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. இந்த இ வேலட் பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வந்து தேவையில்லை. நம்ம ஒரு டைம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏடிஎம் கார்டிலிருந்து நம்ம இந்த கார்டுக்கு அந்த இ வேலட்டில் வந்து நம்ம வந்து அமௌண்ட் போட்டு வச்சுட்டு அதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம அந்த அமௌண்ட் தீர வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், நாம் வந்து அதையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது நம்ம அந்த இ வேலட்டில் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை வந்து எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வந்து செலவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, ஆமாம். இந்த இ வேலட்லேருந்து பணம் வந்து நம்மளுக்கு காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப வந்து நாம் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இ வேலட்டுக்குண்டான எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்பே, பேடிஎம், அதே மாதிரி இந்த கூகுள் பே, இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய இ வேலட் எல்லாம் இருக்குது. ஓகே, அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்க, கொடுத்துருப்பாங்க என்னென்ன வந்து இ வேலட் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க பாரு. பேபால், எஸ்பிஐ பட்டி, பேடிஎம், ஃபோன்பே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இ வேலட்டுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இ வேலட்டுக்கும் அதாவது பேங்க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நாம் இந்த ஏடிஎம் கார்டு மூலமாகவோ அல்லது நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், இந்த இ வேலட்டில் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து நாம் எப்படி வந்து மணி பர்ஸில் பணத்தை வச்சுட்டு எடுத்து செலவு பண்ணுறோமோ அது மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுக்கு வந்து வழங்குகிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த பேபால், எஸ்பிஐ பட்டி, பேடிஎம், ஃபோன்பே, அதே மாதிரி ஐசிஐசி பேங்க்கில் வழங்கக்கூடிய பேக்கெட், யோனோ எஸ்பிஐ, மோபிக்விக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இந்த இ வேலட்டுக்கு எடுத்துக்காட்டுகள். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகள். ஆமாம், கைபேசி மற்றும் இணைய செலுத்தல் முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது எப்படி வந்து நாம் ஒரு மொபைல் மூலமாக வந்து பணத்தை வந்து செலுத்துறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இணையத்தின் மூலமாக வந்து எப்படி பணத்தை செலுத்துறது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க, அதை பற்றி நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, நாம் இந்த பாடப்பகுதியினுடைய இரண்டாவது பகுதியை வந்து நாம் இத்துடன் முடித்துக்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.